உங்களுக்கு தெரியுமா, இப்போ நாம வழக்கமா ஒரு மருத்துவ பரிசோதனை முடிவை பார்க்கும்போது, அதுல ஒரு தெளிவான துல்லியம் இருக்கும்னு எதிர்பார்ப்போம். கண்டிப்பா எதிர்பார்ப்போம். அதாவது, இப்போ உங்க கையில ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குன்னு வைங்க, எக்ஸ்ரே எடுக்கும்போது அந்த உடைந்த வெள்ளைக்கோடு ரொம்ப தெளிவா தெரியும். ஆமா, அது கண்களுக்கு அப்படியே அப்பட்டமா தெரிஞ்சிரும். கரெக்ட். டாக்டர் பார்த்துட்டு, இதோ பிரச்சனை இங்க தான் இருக்கு, இதை எப்படி சரி பண்ணலாம்னு சுலபமா சொல்லிடுவார். இதை புரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. நீங்க சொல்ற அந்த எக்ஸ்ரே உதாரணத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் உற்று நோக்குனா, அது ஒரு பைனரி சிஸ்டம். அதாவது இரும நிலை மாதிரி செயல்படுறத பார்க்கலாம். எலும்பு உடைஞ்சிருக்கு இல்லனா உடையல. நடுல எந்த குழப்பமும் கிடையாது. இந்த மாதிரி தெளிவான விஷயங்கள் மனிதர்களுக்கு ஒரு விதமான மன அமைதியை தரும். மிகச் சரியா சொன்னீங்க. கண்களுக்கு தெளிவா தெரியறதையும் சுலபமா வகைப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் நாம எப்பவுமே விரும்புவோம். ஆனா அந்த எக்ஸ்ரேல இருக்கிற துல்லியம் நிஜ உலகத்துல ஒரு புது பொருளை கண்டுபிடிச்சு அதை ஒரு தொழிற்சாலையில உற்பத்தி செய்ய நினைக்கும் போது பல நேரங்கள்ல காணாம போயிடுது. உண்மைதான். ஒரு டிசைன் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்கலாம். ஆனா அதை இரும்புலையோ பிளாஸ்டிக்லயோ நிஜ உலகத்துக்கு கொண்டு வரும்போது ஒரு சின்ன மில்லிமீட்டர் பிழை கூட பல லட்சம் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்திடும். அதப்பா நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். நேரே இந்த சவாலை எப்படி முறியடிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். இன்னைக்கு நாம விவாதிக்க போற மூலக்கட்டுரை ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனத்தோட துல்லியமான பொறியியலுக்கான அறிக்கை. அதாவது மேனிஃபெஸ்டோ ஃபார் பிரிசிஷன் இன்ஜினியரிங். ஆமா, அதேதான். இது சாலிட் ஒர்க்ஸ் மாதிரி 3D டிசைன் மென்பொருட்களை பயன்படுத்தி அவங்க எப்படி உற்பத்தியில் இருக்கிற பிழைகளை முற்றிலுமா ஒழிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தின ஒரு விரிவான ஆவணம். இப்போ ஒரு ஐடியா வெறும் காகிதத்துல வரையப்படுற ஒரு கோட்ல இருந்து உண்மையான உற்பத்தி தொழிற்சாலைக்கு செல்லும்போது ஒரு சின்ன பிழை கூட இல்லாம ஒரு தயாரிப்பு எப்படி உருவாக்கப்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க விரும்புறோம். உங்களுக்கான பிரத்யேகமான விவாதம் இது. ஒரு தயாரிப்பை சந்தைக்கு கொண்டு வர்றது எவ்வளவு சிக்கலானது, அந்த சிக்கலை தொழில்நுட்பம் எப்படி மாயமா மறைக்குது அப்படிங்கறத நாம ரொம்ப விரிவா பார்க்க போறோம். சரி, இந்த ஆவணத்தை படிக்கும்போது என்னை ரொம்பவே சிந்திக்க வச்ச ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பிப்போம். இந்த ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனம் சாலிட் ஒர்க் சாஃப்ட்வேரை வெறும் ஒரு டிராயிங் டூல், அதாவது வரைபட கருவி அப்படின்னு சொல்லல. ஆமா, அவங்க அத பொறிகள் மொழி அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பலரும் 3D சாஃப்ட்வேர் அப்படின்னா அது ஆட்டோகேட் மாதிரி சும்மா வரைவதற்கு பயன்படுற ஒண்ணு அப்படின்னு தானே நினைப்பாங்க. இதை ஏன் ஒரு மொழி அப்படின்னு கூப்பிடணும்? அதுல ஒரு மிக முக்கியமான வேறுபாடு இருக்கு. நீங்க ஒரு காகிதத்திலேயோ அல்லது சாதாரண டிராயிங் சாஃப்ட்வேர்லயோ ஒரு வட்டத்தை வரைஞ்சீங்கன்னா கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அது வெறும் சில பிக்சல்களோட தொகுப்பு மட்டும்தான். ஆனா இவங்களோட தத்துவம் முதல் முறையே சரியாக உருவாக்குவது அப்படிங்கறதுல அடங்கியிருக்கு. அதாவது engineer it right the first time. கரெக்ட். ஒரு சின்ன பிராக்கெட்ல ஆரம்பிச்சு பல்லாயிரக்கணக்கான பாகங்கள் கொண்ட ஒரு முழுமையான இயந்திரம் வரைக்கும் அவங்க டிஜிட்டல் வடிவில் உருவாக்குறது எல்லாமே வெறும் படங்கள் கிடையாது. ஒவ்வொன்னும் நிஜ உலக இயற்பியல் விதிகளை கொண்ட ஒரு டேட்டா பேஸா உருவாக்கப்படுது. ஓஹோ, அப்போ நம்ம வழக்கமா நினைக்கிற மாதிரி ஒரு 3D டிசைன் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர்ல வரையப்பட்ட ஒரு அழகான மாடல் மட்டும் இல்லைன்னு சொல்றீங்க. அந்த ஆவணத்துல பாராமெட்ரிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இது ஒரு பிரம்மாண்டமான எக்ஸல் ஷீட்ல நம்ம ஃபார்முலாக்களை பயன்படுத்துற மாதிரி இருக்குமா? அதாவது ஒரு செல்லுல இருக்கிற எண்ணை மாத்துனா கீழே இருக்கிற மொத்த கூட்டல் தொகையும் தானாவே மாறிடுமே, அதுபோல இங்க ஒரு அளவு மாறினா மொத்த டிசைனும் மாறிடுமா? இந்த எக்ஸல் ஷீட் உதாரணம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க உதவி செய்யும். ஆனா இது அதை விட பல மடங்கு சிக்கலான ஒரு விஷயம். எக்ஸல் ஷீட்ல வெறும் எண்கள் மட்டும்தான் மாறும். ஆனா இந்த பாராமெட்ரிக் டிசைன்ல நிஜ உலகத்தோட இயற்பியல் விதிகள் செயல்படும். இயற்பியல் விதிகள்னா கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு எந்திரத்தோட முக்கிய தண்டை, அதாவது ஷாஃப்ட கொஞ்சம் தடிமனா மாத்துறீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த தண்டை நுழைய வேண்டிய அத்தனை துவாரங்களும் தானாவே பெரிதாகணும். ஓ, மேனுவலா போய் ஒவ்வொன்னா மாத்த வேண்டியது இல்லையா? தேவையே இல்ல. அது தானாவே பெரிதாகும். துவாரங்கள் பெரிதாவதுனால அதை தாங்கி பிடிச்சிருக்கிற உலோக தகட்டோட வலிமை குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த தகட்டோட தடிமனும் தானாவே அதிகரிக்கணும். தகடு தடிமனாகுதா, அப்போ எந்திரத்தோட மொத்த எடையும் கூடும். அடடா, எடை கூடினா மோட்டாரு மாத்தணுமே. மிக சரியா சொன்னீங்க. எடை கூடுவதால அதை நகர்த்த தேவையான மோட்டாரோட குதிரைத்திறன், அதாவது ஹார்ஸ் பவர் அதிகரிக்கப்படணும். இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைக்கப்பட்டிருக்கும். அட, நான் ஒரு சின்ன நட்டோட அளவை மாத்துறது ஒட்டுமொத்த இயந்திரத்தோட மோட்டார் திறனையே மாத்துற அளவுக்கு ஒரு சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்துமா? இது நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ ஒரு மனித மூளையால இது எல்லாத்தையுமே ஒரே நேரத்துல கணக்கிடுறது சாத்தியமே இல்லையே.
அதுதான் இந்த மென்பொருளோட சிறப்பம்சம். முந்தைய காலங்கள்ல பாத்தீங்கன்னா உதிரி பாகங்களை தனித்தனியா தொழிற்சாலையில உருவாக்குவாங்க. அப்புறம் அதை ஒன்னா பொருத்தி பார்ப்பாங்க. அப்ப ஏதாச்சும் இடிச்சதுன்னா மறுபடியும் முதல்ல இருந்து தொடங்குவாங்க. நிறைய பணம், நேரம் விரயமாகும். அந்த பிரச்சனையை தவிர்க்க தான் இந்த ஜீரோ இன்டர்ஃபியரன்ஸ் மற்றும் அசெம்பிளி கிளாஸ் டிடெக்ஷன் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறாங்க. சரியா? ஆமா, துல்லியமா சொல்லிட்டீங்க. ஆனா இந்த ஜீரோ இன்டர்ஃபியரன்ஸ் பத்தி படிக்கும்போது எனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஒரு 3D மாடலை பார்க்கும்போது 2 பாகங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு உரசுகிறதா இல்லையா அப்படிங்கறத ஒரு இன்ஜினியர் அந்த ஸ்கிரீனை பார்த்தே கண்டுபிடிச்சிட முடியாதா? இதுக்கு ஏன் ஒரு தனி சாஃப்ட்வேர் தொழில்நுட்பம் தேவைப்படுது? நீங்க சொல்றது ஒரு சாதாரண நாற்காலியை டிசைன் பண்ணா சாத்தியம், கண்ணாலேயே பாத்திரலாம். ஆனா ஒரு நவீன காரோட இன்ஜின் பகுதியை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுல 10,000க்கும் மேற்பட்ட உதிரி பாகங்கள் இருக்கும். அவ்ளோ நெருக்கமா சின்ன சின்ன பாகங்களா இருக்கும். ஆமா. இப்போ மிக அதிக வெப்பத்தை உமிழக்கூடிய எக்ஸாஸ்ட் குழாய்க்கு மிக அருகில பிளாஸ்டிக்கால ஆன ஒரு வயரிங் அமைப்பு போகலாம். ஒரு சின்ன வயர் அந்த இரும்பு குழாயின் மேல வெறும் 0.5 மில்லிமீட்டர் உரசிக்கிட்டு இருந்தா கூட அது மனித கண்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா கார் ஓட தொடங்குனது என்ன ஆகும்? வயர் உருகி மொத்தமா தீ பிடிச்சிடும். கரெக்ட். இந்த மென்பொருள் என்ன செய்யும் தெரியுமா? அந்த 10,000 பாகங்களையும் முழுசா அலசி ஆராய்ஞ்சு, இதோ இந்த 453வது பாகமும் 801வது பாகமும் 0.2 மில்லிமீட்டர் அளவுக்கு ஒண்ணுக்கொன்னு இடிச்சுக்குது அப்படின்னு ஒரு சிவப்பு நிற எச்சரிக்கையை காட்டும். இது உண்மையிலே மலைக்க வைக்குது. ஒரு பெரிய தொழிற்சாலையில பொருள் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்கிரீன்லயே அத்தனை பிழைகளையும் தடுத்துறாங்க. எவ்வளோ பெரிய பண விரயம் இதனால தவிர்க்கப்படுது பாருங்க. அது மட்டும் இல்ல, மனித உயிர்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்குது. கண்டிப்பா. சரி, இப்போ ஒரு பொருளோட அளவுகள் சரியா பொருந்துடுச்சுன்னு வச்சுப்போம். ஆனா டிசைன் பண்ணப்பட்ட அந்த மாடல் நிஜத்துல வேலை செய்யுமா அல்லது சீக்கிரமே உடைஞ்சு போகுமா அப்படிங்கறத தொழிற்சாலைக்கே போகாமலேயே எப்படி உறுதி பண்றது? ஆவணத்துல சிமுலேஷன், அதாவது மெய்நிகர் சோதனைகள் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அதுல FEA அப்படின்னு ஒண்ணு வருது. அதை கொஞ்சம் விளக்குங்களேன். இந்த FEA அப்படிங்கிறது ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் என்பதன் சுருக்கம். இது உற்பத்தியில மிக மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். ஒரு முழுமையான ரொம்ப சிக்கலான வடிவத்தை கம்ப்யூட்டரால ஒரேடியா கணக்கிட முடியாது. ஓ, முழுசா பார்க்க முடியாதுங்களா? முடியாது. அதனால அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும்னா, அந்த பொருளோட 3D மாடலை ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான சின்ன சின்ன முக்கோணங்களாவோ கனசதுரங்களாவோ பிரிச்சுக்கும். ஒரு சின்ன டிஜிட்டல் கியூப்ஸ் மாதிரி. இத பத்தி தான் நாம ஃபைனைட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சின்ன சின்ன துண்டுகள் ஆக்கிடுது. ஆமா. இப்போ ஒரு இயந்திரம் தொடர்ந்து 10 மணி நேரம் ஓடினா அந்த ஒவ்வொரு சின்னஞ்சிறிய கனசதுரத்தின் மேலேயும் எவ்வளவு அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ் விழுது, எவ்வளவு வெப்பம் பரவுது அப்படிங்கறத தனித்தனியா கணக்கிடும். அப்புறம் அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மொத்த பொருளும் எப்படி செயல்படும்னு துல்லியமா காட்டும். அதாவது ஒரு சங்கிலியோட பலம் அதோட மிக பலவீனமான கண்ணில தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதப்போல பொருளோட ஒவ்வொரு அணுவிலும் என்ன நடக்குது அப்படிங்கிறது இது காட்டுதா? மிக சரியான ஒப்பீடு. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அது மட்டும் இல்லாம இதுல ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு சோதனையும் செய்வாங்க. அதாவது சோர்வு பகுப்பாய்வு. சோர்வு பகுப்பாய்வா அப்படின்னா என்ன? இப்போ நீங்க ஒரு காகித கிளிப் எடுத்து முன்னும் பின்னுமா தொடர்ந்து வளைச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அது கொஞ்சம் சூடாகி ஒரு கட்டத்துல டக்குன்னு உடைஞ்சிடும். அதேதான் எங்கேயும். ஒரு இயந்திரத்தோட குறிப்பிட்ட பாகம் ஒரு 10 லட்சம் தடவை அதிர்வுகளுக்கு உள்ளானா அது எப்போ விரிசல் விடும் அப்படிங்கறத இந்த FEA தொழில்நுட்பம் ரொம்ப துல்லியமா கணிச்சு சொல்லிடும். அப்ப இது நம்ம வீடியோ கேம்கள பாக்குற கிராஷ் சிமுலேட்டர் மாதிரி வேலை செய்தா? நம்ம காரை ஓட்டிட்டு போய் சுவர்ல மோதுனா கார் எப்படி நசுங்கும்னு ஸ்கிரீன்ல பாப்போமே, அந்த மாதிரி ஒரு விஷயம் அது? மேலோட்டமா பாப்ப அப்படி கோடிலாம். ஆனா வீடியோ கேம்ல ஒரு கார் இடிபட்டா அங்க உடையிறது வெறும் கிராபிக்ஸ் மட்டும்தான். ஆனா இந்த சிமுலேஷன்ல இரும்போட மூலக்கூறுகள் எவ்வளவு வெப்பத்தை உள்வாங்குது, எந்த கோணத்துல மோதுனா என்ன மாதிரியான இயற்பியல் மாற்றங்கள் நிஜத்துல நிகழும் அப்படிங்கிற உண்மையான அறிவியலை சாஃப்ட்வேர் கணக்கிடுது. ஆஹா, அப்போ இது சும்மா அனிமேஷன் கிடையாது. சுத்தமா கிடையாது. இது ஸ்கிரீனுக்குள்ள இருக்கிற ஒரு உண்மையான வர்ச்சுவல் ரியாலிட்டி லேப் அப்படின்னே சொல்லலாம். இதை தவிர திரவ ஓட்ட பகுப்பாய்வுக்கான CFD, அதாவது கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் இருக்கு. அப்புறம் ஒரு பொருளை உயரத்திலிருந்து கீழே போட்டா என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்க டிராப் டெஸ்ட் செய்வாங்க. ரொம்ப அதிக எடையை ஏத்தும்போது ஒரு தூண் எப்படி வளையும்னு பார்க்க பக்லிங் ஆய்வுகள் கூட செய்வாங்கன்னு ஆவணத்துல படிச்சேன். கரெக்ட். இது எல்லாத்தையுமே இவங்க டிஜிட்டலாவே செஞ்சு முடிச்சிடுவாங்க. மெய்நிகராக சோதியுங்கள், நம்பிக்கையுடன் உற்பத்தி செய்யுங்கள் அப்படிங்கிற அவங்களோட தாரக மந்திரம் இப்போ எனக்கு முழுமையா புரியுது. சரி,
இப்போ ஒரு டிசைன் வந்து அளவுகள்ல சரியா பொருந்திலிச்சு, சிமுலேஷன் சோதனைகள்லயும் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ அது நேரா உற்பத்திக்கு அனுப்பி விடலாமா? ஆனா ஆவணத்துல டிஎஃப்எம், அதாவது டிசைன் ஃபார் மேனுஃபேக்சரபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்த குறிப்பிடுறாங்களே, இது ஏன் புதுசா தேவைப்படுது? டிசைன் பண்ணாலே அதை செஞ்சிட முடியாதா? அங்கதான் ஒரு மிகப்பெரிய முரண்பாடே ஒழிஞ்சிருக்கு. ஒரு டிசைனர் வந்து கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா பல சிக்கலான வளைவுகளோட ஒரு பொருளை ஈஸியா வரைஞ்சிடுவார். ஆனா அத நிஜத்துல உற்பத்தி செய்ய போற தொழிற்சாலை இன்ஜினியர் கிட்ட கொடுத்தா அவர் தலைய பிச்சுக்குவாரு. ஏன் அப்படி என்ன பிரச்சனை வந்துரும்? அவர் என்ன சொல்வார்னா, இந்த வளைவை செதுக்க நம்ம கிட்ட இருக்கிற சாதாரண இயந்திரங்களால முடியாதுப்பா, இதுக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு 5 ஆக்சிஸ் சிஎன்சி இயந்திரம் தேவை அப்படின்னு சொல்வாரு. இதுதான் ஒரு டிசைனருக்கும் உற்பத்தி செய்யறவருக்கும் இடையில இருக்கிற பெரிய இடைவெளி. ஓ, அதாவது வடிவமைக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை எவ்வளவு சுலபமாவும் குறைந்த செலவிலும் உருவாக்க முடியும் அப்படிங்கறத முன்கூட்டியே திட்டமிடணும். அதுக்கு பேர் தான் டிஎஃப்எம் அப்படின்னு சொல்றீங்களா? நிச்சயமா. இப்போ ஒரு பொருளை 3 தனித்தனி பாகங்களா செஞ்சு வெல்டிங் மூலமா இணைக்கலாமா அல்லது ஒரே இரும்பு பாழத்திலிருந்து அப்படியே செதுக்கி எடுக்கணுமா அப்படிங்கறத பொருளாதார ரீதியா முடிவெடுக்கிறது தான் இந்த டிஎஃப்எம். இத சரியா செஞ்சாதான் தயாரிப்பு செலவு நமக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். நீங்க வெல்டிங் பத்தி சொன்னது என்ன அடுத்த பகுதிக்கு கொண்டு போகுது. இந்த ஆவணத்தில் இருக்கிற ஷீட் மெட்டல், வெல்டிங், அப்புறம் சர்ஃபேசிங் மாதிரியான நுணுக்கமான டிசைன் பிரிவுகளை படிக்கும்போது நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். எனக்கு வந்து ஒரு தட்டையான உலோகத்தகட்ட வளைக்கிறது அவ்வளோ பெரிய தொழில்நுட்பமா தோணல. ஒரு பேப்பரை மடிக்கிற மாதிரி தானே இரும்பையும் மடிக்க போறாங்க. இதுக்கெல்லாம் ஏன் ஒரு பிரத்யேகமான சாஃப்ட்வேர் தேவைப்படுது? நீங்க சொல்ற அந்த பேப்பர் ஓரிகாமி உதாரணம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா காகிதத்தை மடிக்கும்போது அது ஒரு கூர்மையான மடிப்பை ஈஸியா உருவாக்கிடும். ஆனா ஒரு இரும்ப தட்டையா வச்சு இயந்திரத்துல கொடுத்து வளைக்கும்போது நிஜத்துல என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேப்பர் மாதிரி இரும்பு அவ்வளோ சுலபமா வளைஞ்சு கொடுக்காத. ஆமா, உலோகத்தோட வெளிப்பகுதி லேசா நீண்டு மெலிய ஆரம்பிக்கும். அதே நேரத்துல உள்பகுதி சுருங்கி தடிமனாகும். இதத்தான் நாங்க நியூட்ரல் ஆக்சிஸ் மாறுவது அப்படின்னு சொல்வோம். இந்த இயற்பியல் மாற்றத்தை ரொம்ப துல்லியமா கணக்கிடல அப்படின்னா வளைச்ச பிறகு அந்த பொருளோட ஒட்டுமொத்த நீளம் குறைஞ்சிடும் அல்லது தேவையில்லாம அதிகரிச்சிடும். அட, இத நான் யோசிக்கவே இல்ல. ஒரு சின்ன மடிப்புல ஏற்படுற இந்த நீட்சி மொத்த அளவையுமே மாட்டிடுமா என்ன? பெண்ட் அலவன்ஸ் மாதிரியான சிக்கலான கணித கோட்பாடுகளை பயன்படுத்துறாங்க. ஒரு 3D வடிவத்தை கம்ப்யூட்டர்ல உருவாக்கிட்டு அதை அப்படியே ஒரு தட்டையான 2D தகடா, அதாவது ஃபிளாட் பேட்டர்னா மென்பொருள் மாற்றி தந்துடும். ஓ, அந்த 2D வரைபடத்தை அப்படியே லேசர் கட்டிங் மிஷின்ல கொடுத்துடலாமா? ஆமா, லேசர் கட்டிங்ல கொடுத்தா அது ரொம்ப சரியா வெட்டி எடுத்துடும். அதுக்கப்புறம் அதை நாம வளைக்கும்போது ஒரு மாயாஜாலம் மாதிரி நீங்க கம்ப்யூட்டர்ல பார்த்த அதே 3D பொருள் துல்லியமா கையில கிடைக்கும். வாவ்! அந்த தொழிற்சாலை பணியாளரோட வேலைய இந்த மென்பொருள் எவ்வளவு சுலபமாக்குது பாருங்க. இதே போல வெல்டிங் அமைப்புகள்லயும் நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி தெரியுதே. ஆவணத்துல ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்ஸ், பிரத்யேக வெல்ட் பீட் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்களே. ஒரு பெரிய சட்டகத்தை வெல்டிங் செய்யும்போது எந்தெந்த இரும்பு குழாய்களை என்ன கோணத்துல வெட்டணும் அப்படிங்கிற கட் லிஸ்ட மென்பொருளை பட்டியலிட்டு தந்துடும். அது மட்டும் இல்லாம 2 குழாய்களை இணைக்கும் போது அந்த வெல்டிங் எவ்வளவு தடிமனா இருக்கணும், ஒட்டுமொத்தமா எவ்வளவு வெல்டிங் வயர் நமக்கு செலவாகும் அப்படிங்கறத கூட முன்னாடியே துல்லியமா கணக்கிட்டு விட முடியும். அருமை! அது மட்டும் இல்லாம நுகர்வோர் பொருட்களுக்கான கிளாஸே ஃபினிஷ் அப்படின்னு ஒரு வார்த்தையும் நாங்க பார்த்தேன். நான் தினமும் பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர் மவுஸ் அல்லது கார்களோட வெளிப்புற தோற்றம், மொபைல் ஃபோன்களோட அந்த வளைவுகள் எல்லாமே பார்ப்பதற்கு இவ்வளவு வழுவழுப்பாவும் ஒளிய பிரதிபலிக்கிற விதமாவும் இருக்கிறதுக்கு இந்த கிளாஸே ஃபினிஷ் தான் காரணமா? ஆமா, 100%. அதுதான் காரணம். ஒரு தொழிற்சாலை இயந்திரத்தோட வடிவம் வந்து கொஞ்சம் கரடுமுரடா இருக்கலாம், அது வேலை செஞ்சா போதும்னு விட்டுடுவோம். ஆனா ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட், அதாவது நுகர்வோர் பொருள், மனிதர்களோட கண்களை ஈர்க்கணும், தொடுவதற்கு ரொம்ப மென்மையா இருக்கணும். ஆமா, டிசைன் நல்லா இருந்தாதான் மக்களும் விரும்பி வாங்குவாங்க. அதனால அந்த சிக்கலான வளைவுகளின் மேல ஒளி எப்படி விழுது, அது எப்படி பிரதிபலிக்குது அப்படிங்கறதெல்லாம் கணித ரீதியா செம்மைப்படுத்துறது தான் இந்த கிளாஸே சர்ஃபேசிங். இது உண்மையிலேயே ஒரு கலை மற்றும் அறிவியலோட கலவை அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ எனக்கு ஒரு ரொம்ப தெளிவான சித்திரம் கிடைச்சிருச்சு. ஒரு தனிப்பட்ட பாகத்தை எப்படி துல்லியமா வடிவமைக்கிறாங்க, எப்படி வெர்ச்சுவலா சோதிக்கிறாங்க, அப்புறம் உற்பத்திக்கு எப்படி தயார் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நல்லா புரியுது. ஆனா இந்த ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் வெறும் ஒரு பொருளை மட்டும் வடிவமைச்சிட்டு நிறுத்திக்கிறது இல்லையே. முழுமையான உற்பத்தி தரவுகளை எப்படி ஆட்டோமேஷன் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோம்.
ஜிடிஎன்டி அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி இந்த ஆவணத்துல வருது. இது வெறும் அளவுகளை குறிக்கிற ஒரு விஷயம் தானா? இல்ல, அதை விட ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் இதுல இருக்கு. ஜிடிஎன்டி அப்படிங்கிறது ஜியோமெட்ரிக் டைமென்ஷனிங் அண்ட் டாலரன்சிங் என்பதன் சுருக்கம். இது உலகளாவிய உற்பத்தியாளர்களோட ஒரு பொதுவான மொழி அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருளோட நீளம் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு வரைபடத்துல வெறுமனே கொடுத்துட்டா மட்டும் போதாது. வேற என்ன கொடுக்கணும்? 10 சென்டிமீட்டர்னா 10 சென்டிமீட்டர் தானே? அங்கதான் விஷயமே இருக்கு. அந்த 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10.05 சென்டிமீட்டரா இருக்கலாமா அல்லது 9.95 சென்டிமீட்டரா இருக்கலாமா? ஓ, அந்த டாலரன்ஸ், அதாவது அனுமதிக்கக்கூடிய பிழை அளவு. கரெக்ட். அந்த 0.05 மில்லிமீட்டர் வித்தியாசம் வந்தா அது மொத்த இயந்திரத்தையும் முடக்கிடுமா அப்படிங்கறத இன்ஜினியர் முன்கூட்டியே வரையறுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம ஒரு துளை அதோட மையத்திலிருந்து எவ்வளவு விலகி இருக்கலாம், ஒரு தளம் எந்த அளவுக்கு சமமா அதாவது ஃபிளாட்னஸா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் குறிக்கிற குறியீடுகள் தான் இந்த ஜிடிஎன்டி. இது சரியா செஞ்சா என்ன லாபம்னு கேட்கலாமா? இத சரியா செஞ்சாதான் சீனாவுல இருக்கிற ஒரு தொழிற்சாலையிலையும் ஜெர்மனில இருக்கிற ஒரு தொழிற்சாலையிலையும் உருவாகிற 2 வெவ்வேறு பாகங்கள் இந்தியாவுல கொண்டு வந்து சேர்க்கும்போது ஒன்னோடொன்னு மிகச் சரியா பொருந்தும். இது நிஜமாவே அபாரமான ஒரு விஷயம். உலக அளவிய உற்பத்தியை இணைக்கிற ஒரு சங்கிலி போல இது செயல்படுது. அடுத்ததா பிஓஎம், அதாவது பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது கையில எடுத்துட்டு போவோமே ஒரு மளிகை பட்டியல், அந்த மாதிரி தெரியுது. இது வெறும் பொருட்களோட லிஸ்ட் மட்டும்தானா? பார்க்க அப்படி தோணலாம். ஆனா அது வெறும் மளிகை பட்டியல் கிடையாது. அது ஒரு நிறுவனத்தோட லாப நஷ்டத்தையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விலைப்பட்டியல். ஒரு சிக்கலான இயந்திரத்துல 5000 நட்டுகள், 200 கியர்கள், பல மீட்டர்கள் நீளமுள்ள வயர்கள் இருக்கலாம். இந்த பிஓஎம் என்ன செய்யும்னா, ஒவ்வொரு பொருளோட விலையையும் டேட்டாபேஸ்ல இருந்து எடுத்து ஒட்டுமொத்தமா இந்த இயந்திரத்தை உருவாக்க எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறத துல்லியமா காட்டிடும். அப்போ டிசைன்ல நாம ஏதாவது சின்ன மாற்றம் செஞ்சா கூட இதுல தெரிஞ்சிடுமா? கண்டிப்பா. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு இரும்பு தகட்டிற்கு பதிலா அலுமினியத்தை பயன்படுத்த முடிவு செய்றீங்கன்னு வச்சுப்போம். நீங்க மாத்துன அடுத்த நொடியே இந்த பிஓஎம் அப்டேட் ஆயிடும். மொத்த செலவு எவ்வளவு கூடியிருக்கு அல்லது எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு உடனே காட்டிடும். ஓ, அதனால தான் ஆவணத்துல ஜீரோ ப்ரொடக்ஷன் சர்ப்ரைசஸ் அப்படின்னு அவங்க அவ்வளவு உறுதியா சொல்றாங்க போல. உற்பத்தியின் போது திடீர்னு பட்ஜெட் எகிரி விடாது, எல்லாமே முன்கூட்டியே நம்ம திட்டமிட்டபடி நடக்கும். சரி, இந்த ஆவணப்படுத்தல ஆட்டோமேஷன் செய்யறதா சொல்றாங்களே, அதாவது பிடிஎம் வால்ட், அப்புறம் டிசைன் ஆட்டோமேஷன் பத்தி, அது எப்படி செயல்படுதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இப்போ ஒரு பெரிய டிசைன் குழுவுல ஒரு 50 பேர் ஒன்னா வேலை செய்றாங்கன்னு வச்சுக்குவோம். ஒவ்வொருத்தரும் இயந்திரத்தோட ஒவ்வொரு பாகத்தை டிசைன் செய்வாங்க. ஒருவர் செஞ்ச மாற்றத்தை மற்றவர் கவனிக்காம விட்டுட்டா மிகப்பெரிய குழப்பம் வந்துரும் இல்லையா? ஆமா, கடைசியில சேர்க்கும்போது எதுவுமே பொருந்தாம போயிடும். அதை தடுக்கத்தான் பிவிஎம் வால்ட் பயன்படுது. இது ஒரு பாதுகாப்பான டிஜிட்டல் பெட்டகம் மாதிரி. யாரு எந்த நேரத்துல என்ன மாற்றம் செஞ்சாங்க அப்படிங்கறத அது முழுமையா பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த டிரைவ்வொர்க்ஸ் எக்ஸ்பிரஸ் மாதிரியான கருவிகள் மூலம் வாடிக்கையாளர் ஒரு பொருளோட நீளத்தை மட்டும் கொஞ்சம் மாத்தி கொடுங்கன்னு கேட்டா மனித உள்ளீடே இல்லாம மென்பொருளே அதற்கேற்பவாறு செயல்படும். மனிதர்களே தேவையில்லையா? ஆமா, அந்த ஒரு அளவை மாத்தின உடனே அத்தனை 3D மாடல்களையும் உற்பத்தி வரைபடங்களையும் பிஓஎம் பட்டியலையும் சாஃப்ட்வேரே தானா சில நிமிடங்கள்ல உருவாக்கிடும். மனிதர்கள் செஞ்சா பல மாதங்கள் ஆகக்கூடிய வேலைய இது வெறும் சில மணி நேரங்கள்ல சுருக்கிடுது. அற்புதம். இந்த டிசைன்கள் எல்லாத்தையும் தொழிற்சாலைக்கு கொடுப்பதற்கு டிஎக்ஸ்எஃப், ஸ்டெப், ஐஜிஇஎஸ், அப்புறம் எஸ்டிஎல் அப்படின்னு பல்வேறு ஃபார்மேட்களை பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தேன். இது ஒரு வகையில 3D உற்பத்திக்கான பிடிஎஃப் ஃபைல்கள் மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்லலாமா? எந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தும் தொழிற்சாலையா இருந்தாலும் இந்த வடிவங்களை படிச்சு உற்பத்தி செய்ய முடியும் இல்லையா? ரொம்ப சரியா பிடிச்சிங்க. அந்த ஃபார்மேட்கள் எல்லாமே யூனிவர்சல் மொழிகள், அதாவது உலகளாவிய மொழிகள். ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் ஏரோஸ்பேஸ், ஆட்டோமொபைல், மருத்துவக் கருவிகள், விவசாய இயந்திரங்கள், மின்சார பேனல்கள்னு இத்தனை பல்வேறு துறைகளுக்கு கன்சல்டிங் செய்ய முடியுதுன்னா அவங்க இந்த அடிப்படை பொறியியல் தத்துவத்திலையும் அதை வெளிப்படுத்துற உலகளாவிய ஃபார்மேட்கள்லயும் மிக தெளிவா இருக்காங்க. சரி, நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பயணம் உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு.
ஒரு காலத்துல காகிதத்துல வரைஞ்சு அத மரத்திலயோ இரும்புலயோ செதுக்கி அது சரிப்பட்டு வரலனா திரும்பவும் முதல்லேருந்து தொடங்கி பல பொருட்களை வீணாக்கி பழகிய ஒரு சமூகம் நாம. ஆமா, ட்ரையல் அண்ட் எரர் முறை தான் அப்போ அதிகமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் போன்ற நிறுவனங்கள் பின்பற்ற இந்த துல்லியமான பொறியியல் தத்துவம் மூலமா மெய்நிகர உலகிலேயே நாம அத்தனை பிழைகளையும் திருத்திக்கிறோம். இது வெறும் ஒரு சாஃப்ட்வேர் பயன்பாடு மட்டும் இல்ல, இது உற்பத்தியோட ஒவ்வொரு அடியையும் முன்கூட்டியே செதுக்கிற ஒரு பிரமாதமான டிஜிட்டல் கலை. நிச்சயமா. அந்த டிஜிட்டல் வாழ்க்கை தான் நிஜ வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துற பொருட்களோட தரத்தையும் பாதுகாப்பையும் உறுதியாக்கி தருது. நேரே, அடுத்த முறை நீங்க ஒரு புது கார்ல பயணிக்கும் போதோ அல்லது மருத்துவமனையில ஒரு அதிநவீன உயிர்காக்கும் கருவியை பார்க்கும்போதோ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த பொருட்கள் உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் ஸ்கிரீனுக்குள்ள பல லட்சம் முறை விர்ச்சுவலா வாழ்ந்து உரசி பார்த்து மோதி வெப்பமடைந்து தங்களை செம்மைப்படுத்திக்கிட்டு தான் வெளியே வந்திருக்கு. அது எவ்வளவு பெரிய அறிவியல் பாய்ச்சல்! உண்மைதான். இது இன்றைய தொழில்நுட்பத்தோட உச்சம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இது அடுத்த 10 ஆண்டுகள்ல எங்க போக போகுது அப்படிங்கறது தான் இதை விட பிரம்மாண்டமான ஒரு கேள்வியா என் முன்னாடி நிக்குது. எனக்கும் அதே சிந்தனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஆவணத்துல நாம பார்த்த எல்லாமே மனிதர்கள் டிசைன் செஞ்சு கம்ப்யூட்டர் அதை சரிபார்க்கறது பத்தி தான் இருந்துச்சு. ஆனா எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ, இந்த டிசைன் மென்பொருட்கள் எல்லாம் தாண்டி மனித உள்ளீடே இல்லாம வளருமா? ஒருவேளை எதிர்காலத்துல எனக்கு ஒரு நாளைக்கு 1000 லிட்டர் நீரை சுத்திகரிக்கும் ஆனா ரொம்ப குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தும் ஒரு இயந்திரம் தேவை அப்படின்னு நீங்க ஏஐ கிட்ட ஒரு வரிய தட்டச்சு செஞ்சா போதுமா? அந்த ஏஐயே முந்தைய டிசைன்களை படிச்சு எஃப்இஏ சிஎஃப்டி சோதனைகளை தானாவே செஞ்சு 10,000 பாகங்கள் கொண்ட முழு இயந்திரத்தையும் வடிவமைச்சு நேரடியாக தொழிற்சாலைக்கே அந்த உற்பத்திக்கான ஃபைல்களை அனுப்பிடுமா? அந்த நாள் வரும்போது இந்த இன்ஜினியர்களோட பங்கு என்னவா மாறும் அப்படிங்கிற அந்த ஆழமான சிந்திக்க தூண்டும் கேள்வியை உங்களோட சிந்தனைக்கே விட்டுட்டு நாங்க இப்போ விடை பெறுகிறோம். தொடர்ந்து கற்போம், சிந்திப்போம்.